ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஹைதராபாத் ஸ்டைலில் ஒரு க்ரீன் சிக்கன் செய்ய போகிறோங்க. அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ க்ரீன் சிக்கனுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். அம்மா என்னென்ன எடுத்துருக்கீங்க? 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்குறேன், 3 பச்சை மிளகா, 1 கப்பு தயிர், 1 கப்பு கொத்தமல்லி, 1 கப்பு புதினா, கொஞ்சம் காஞ்ச திராட்சை, ஒரு அரை கப்பு எண்ணெய், கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூனு, வெறும் மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூனு, பாதி லெமனு, கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் பாதாம், கசகசா 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாங்க. இதுக்கு கொஞ்சம் முந்திரி பாதாம் போட்டுக்கலாம், கசகசாவும் போட்டுக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ அந்த பேஸ்ட் ரெடி. இந்த பேஸ்ட்டை இந்த சிக்கனில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் அதே ஜாரில் 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேங்க. இந்த கொத்தமல்லியும் எடுத்துக்கலாம், கொஞ்சம் புதினாவும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த க்ரீன் சட்னியும் அதில் ஊற்றிக்கலாம். இப்போ கரம் மசாலா தூள் 1/2 கப்பு, 1/2 டீஸ்பூனு, தனி மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ தயிர் ஒரு 1/2 கப்பு போட்டுக்கலாம். காஞ்ச திராட்சை போட்டுக்கலாம். இப்போ பாதி லெமன் போட்டுக்கலாம். காமிச்சிட்டேன். எலுமிச்சம்பழம் 1/2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. இப்போ கலந்து விட்டுக்கலாம். உப்பு சால்ட் உப்பு போடலாம் 1/2 டீஸ்பூன். கலந்து விட்டாச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். கடாய் எடுத்துக்கலாங்க சின்னதாக. இந்த கடாயில் வந்து நம்ம இந்த கலந்து வச்சதை போட்டுக்கலாம். நம்ம எதுவுமே தாளிக்கல, தக்காளி போடல, வெங்காயம் போடல, எண்ணெய் போடல, எதுவும் போடணும். கொஞ்சம் சிம்மிலே எடுத்துக்கோங்க அடுப்பு. கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை கழுவி ஊற்றிக்கலாம். அதனால் அதை கழுவுன தண்ணி மட்டும் ஊற்றுறேன். இப்போ கலந்து விட்டுக்கலாம். அப்படியே கொஞ்ச நேரம் வேகட்டுங்க. மூடி வச்சிடலாம். இப்போ இந்த டைமில் வந்து நல்லெண்ணெயில் பொரிச்சு வச்சுருக்கேன் வெங்காயம், அதை போட்டுக்கலாம். வெறும் வெங்காயம் மட்டும், பெரிய வெங்காயம் தான், சின்ன வெங்காயம் இல்லை. கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு. சாப்பாட்லேயும் போட்டு சாப்பிட்லாம், டிஃபனுக்கும் சாப்பிட்லாம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். சூப்பராக இருக்குது, ஸ்மெல் செம்மையாக இருக்குது. புதினா வாசனை தூக்குது. இது வந்து நல்லா சப்பாத்திக்கு சூப்பராக இருக்குதுங்க. அதே மாதிரி சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்குது. பாருங்க, செஞ்சாச்சு. கறியும் நல்லா வெந்துருச்சு பாருங்க. ஸோ ரெடி. இந்த ஸ்டைலில் நீங்களும் க்ரீன் சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஹைதராபாத் க்ரீன் சிக்கன் சொல்லுவாங்க. இதுதான்
ஹரியாலி சிக்கன் சொல்லுவாங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இது பிடிச்சவங்க செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.